ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலும் நானும். இன்றைக்கி நாம் மஷ்ரூம் சூப் எப்படி வீட்டிலையே சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் மாறி வரணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக மஷ்ரூமை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 கிராம் மஷ்ரூம் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டோம்னா அதிலிருந்தே தண்ணி வரும். இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதிலிருந்தே எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் சூப்போட டெக்ஸ்சர் கொஞ்சம் திக்காக வரும். நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது லாஸ்ட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான மஷ்ரூம் சூப் ரெடி. இந்த சூப்போட பொரிச்ச கார்ன் சிப்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வெறுமனேவும் சாப்பிட்டுக்கலாம், சிப்ஸ் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.